திஷா கமிட்டி கூட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முறையாக நடத்தி வருது. நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு இது 5வது கூட்டம். ஒன்றிய அரசு திட்டங்களை செயல்படுத்துறத கவனமாக கண்காணித்து வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அக்கறையோடு நம்ம அரசு செயல்பட்டு வருது. இந்த கூட்டத்தில் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம், பிரதமரின் கிருஷி சிஞ்சாயி திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்பாடுகள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 1989ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட சுய உதவி குழு ஒரு இயக்கமாகி இன்று இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், ஒன்றிய மற்றும் மாநில அரசின் 60:40 என்ற நிதி பங்களிப்பின் அடிப்படையில் முதல் 37 ஊரக மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருது. கிராமப்புறங்களில் 3,38,000 சுய உதவி குழுக்களும், நகர்ப்புறங்களில் 1,41,000 சுய உதவி குழுக்களும் செயல்பட்டு வருது. இந்த குழுக்களில் 55,12,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 45,312 சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியோ 67,97,00,000 சுழல் நிதியா 67,97,00,000 சமுதாய முதலீட்டு நிதியா 75,127 சுய உதவி குழுக்களுக்கு 801,62,00,000 நலிவு நிலை குறைப்பு நிதியா 13,546 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு 75,73,00,000 வழங்கப்பட்டிருக்கு. முதியோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் மற்றும் பழங்குடியினரை கொண்டு 25,000 சிறப்பு சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 1,57,316 நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் 17,207 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு 25,81,00,000 சிறப்பு சுழல் நிதியாக வழங்கப்பட்டிருக்கு. சுய உதவி குழுக்களோட தடையற்ற செயல்பாடுகளுக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்று வரை மகளிர் சுய உதவி உறுப்பினர்களுக்கு 1,25,362 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பாக வழங்கப்பட்டிருக்கு என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின்படி மகளிருக்கு 37,000 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 3/9/2025 வரை 1,46,100 சுய உதவி குழுக்களுக்கு 13,062 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. உலக மகளிர் நாள் விழா 2025 நான் கலந்துக்கிட்டு சுய உதவி குழு மகளிருக்கு அடையாள அட்டைகளை வழங்கினேன். இந்த அடையாள அட்டைகள் விரைவில் அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் முழு வீச்சில் வழங்கப்படும்னு தெரிவிச்சுக்கிறேன். சுய உதவி குழு மகளிருக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை மூலமாக சுய உதவி குழுக்கள் தயாரிக்கிற பொருட்களை 25 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டணம் இல்லாமல் கிராம மற்றும் நகர்ப்புற பேருந்துகளை எடுத்து செல்வது உள்ளிட்ட எண்ணற்ற சலுகைகளை பெறலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2021-22ஆம் ஆண்டிலிருந்து 2025-26ஆம் ஆண்டு வரை 1,274 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பெற்று 12,045 பணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சிறப்பான ஒத்துழைப்புடன் எடுக்கப்பட்டு 9,755 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 2,290 பணிகள் முன்னேற்றத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கு நிதி ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய்ன்னு மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும்
702 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மாநில அரசு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 3 கோடி ரூபாய் நிதி வழங்குறதுனால நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தி வரோம். இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தீர்மானம் நிறைவேற்றி 10 கோடி ரூபாயாக உயர்த்திட ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்வோம்னு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இ-சக்ஷி போர்ட்டில் ஏஜென்சி ஒப்புதல் மற்றும் பிஎஃப்எம்எஸ் போர்ட்டில் திட்ட செயலிழப்பு ஒப்புதலை ஸ்கீம் டி ஆக்ஷிடேவன் ஒன்றிய அரசை வழங்க காலதாமதம் ஏற்படுது. இதை தவிர்க்க இந்த பொறுப்பு மாநில நோடல் ஏஜென்சிக்கு வழங்கப்படணும். அதே போல் இ-சாக்ஷி போர்ட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பரிந்துரைக்கப்படுகிற பணிகளை நேரடியாக தொகுதி வாரியான சுருக்க அறிக்கையை டவுன்லோட் செய்ய ஏதுவாக இ-சாக்ஷி போர்ட்டில் மேம்படுத்தணும்னு ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைக்கலாம் எனவும் இந்த குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுது. பிரதமர் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒரு துளி நீரில் அதிக பயிர் என்ற திட்டம் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் 60:40 என நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருது. ஒன்றிய அரசின் வழிகாட்டு நெறிகளின்படி நுண்ணீர் பாசன அமைப்புகள் அமைக்க சிறு குறு விவசாயிகளுக்கு 55 விழுக்காடு மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு 45 விழுக்காடு மானியமும் வழங்கப்படும். ஆனாலும் விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்ட நம்ம திராவிடர் மாடல் அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு 100 விழுக்காடு மானியத்தை சிறு குறு விவசாயிகளுக்கும் 75 விழுக்காடு மானியத்தை இதர விவசாயிகளுக்கும் வழங்கி வருது. 12 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குன்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஊக்கத்தால் தோட்டக்கலை மற்றும் வேளாண் பயிர்கள் சாகுபடி பரப்பளவு அதிகப்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் வாயிலாக 2022-23 ஆண்டு 26 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்ட அளவை உயர்த்துகிற வகையில் 473 கிராமங்களில் 52,197 ஹெக்டேரில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. தானியங்கி நுண்ணீர் பாசன அமைப்புகள் அமைக்க ஒரு ஹெக்டருக்கு 40,000 ரூபாய் வீதம், சிறு குறு விவசாயிகளுக்கு 55 விழுக்காடு மானியமாக ஹெக்டேருக்கு 22,000 வீதம், அதிகபட்சமாக 2 ஹெக்டேருக்கும் மற்ற விவசாயிகளுக்கு 45 விழுக்காடு மானியமாக ஹெக்டேருக்கு 18,000 ரூபாய் வீதம், அதிகபட்சமாக 5 ஹெக்டேருக்கு வழங்கப்படுது. கடந்த 2 ஆண்டுகளில் 1,50,560 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 1,57,279 விவசாயிகள் 1,312 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி பயன்களை பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்ட பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறதுல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக திகழ்வது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுறது நம்ம முக்கிய நோக்கம். குழந்தைகளோட ஊட்டச்சத்தை மேம்படுத்த தமிழ்நாட்டில் செயல்படுகிற 54,449 குழந்தைகள் மையங்களில் பயன்பெற்று வரும். 6 மாதம் முதல் 6 வயது வரையிலான சுமார் 22 லட்சம் குழந்தைகளுக்கு சத்து மாவு வழங்கப்படுது. மேலும் சுமார் 5,50,000 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சத்து மாவு வழங்கப்பட்டு தாய்சேய் ஊட்டச்சத்து நிலை கண்காணிக்கப்படுது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டம் முதன் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. குழந்தைகள் மையங்களில் 2 முதல் 6 வயதுக்குட்பட்ட சுமார் 10,86,000 குழந்தைகளுக்கு மதிய உணவுடன் வாரம் 3 தினங்களுக்கு முட்டைகளும், 1 முதல் 2 வயது வரையிலான 6,75,000 குழந்தைகளுக்கு வாரம் 3 முட்டை வீதம் தாய்மார்கள் மூலம் வீட்டிலேயே வழங்கப்படுகிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் 2 செட் வண்ண சீருடைகளும் நம்ம அரசு சார்பில் வழங்குகிறோம். அனைத்து மையங்கள்லேயும் குடிநீர், கழிவறைகள், மின்வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரை 3,397 குழந்தைகள் நேய மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. 6,390 குழந்தைகள் மையங்களை திறன்மிகு குழந்தைகள் மையமாக தரம் உயர்த்தி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் 5,582 மையங்களை தரம் உயர்த்த ஆணை வெளியிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருது. நம்ம அரசோட முனைப்பான செயல்பாடுகளின் விளைவாக தமிழ்நாடு
தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 5 25 விழுக்காடாக இருந்த குழந்தைகளின் உயர குறைபாடு 11.8 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. 14.6 விழுக்காடாக இருந்த குழந்தைகளோட மெலிவுத்தன்மை 3.6 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. 22 விழுக்காடாக இருந்த குழந்தைகளோட எடை குறைபாடு 5.7 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. குழந்தைகளோட வளர்ச்சி விகிதம் பெரும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இதன் மூலம் தெளிவாகிறது. ஊட்டச்சத்தை உறுதி செய்ய இந்த மகத்தான திட்டத்தின்படி முதற்கட்டமாக 1,07,600 ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளில் 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறாங்க. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக அரியலூர் மாவட்டத்தில் 15/11/2024 அன்று துவங்கப்பட்டு 76,705 குழந்தைகளுக்கு கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடுடைய 6 மாதம் வரையிலான குழந்தைகளோட தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு 80.6 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க என்பது உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. நம்மோட எல்லா திட்டங்களுமே கடைகொடியில் இருக்கக்கூடிய மக்களையும் சென்றடையும் நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருது. ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு தொகையை எந்தவித காலதாமதம் இல்லாமல் நாம் விடுவிக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியை சரியான டைமில் மாநில அரசுக்கு வழங்கணும்னு இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களோட சிறப்பான செயல்பாட்டுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய சீரிய கருத்துக்களை எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.